எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அக்ஷய். இது வந்து நம்மளோ ஒரு 4வது வீடியோவா நம்ம பண்ணறோம். தமிழ் க்ளவுட் சேனல்ல கண்டிப்பா இந்த வீடியோ ஃபீச்சர் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளவுட் அண்ட் டெவாப்ஸோட கெரியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாவா டெவலப்மெண்ட்டோட கெரியர் பார்த்து, அதுக்கப்புறம் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு டேட்டாவோட கெரியர் பார்த்து. நிறைய பேர் வந்து இந்த கேள்விய நீங்க கேட்டீங்க முன்னாடி. இந்த மாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், எந்தெந்த சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்ல நல்ல மார்க்கெட் வொர்த் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெளிநாட்டுக்கு போற சீரீஸ்ல இது வந்து 4th வீடியோ. இதுக்கப்புறம் ஒரு பிளேலிஸ்டா இது வந்து கிரியேட் பண்ணுவோம் நம்ம தமிழ் க்ளவுட் சேனல்ல. என்னோட ஃபேஸ நிறைய வாட்டி நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா வைக்க முடியும்னு வைக்கிறேன். பட் அது தவிர்த்து என் மைண்ட்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் நான் இதுல இறக்குறேன். ஓகேங்களா? சோ நல்லா படிக்கணுங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான டைம். எல்லாருக்குமே கஷ்டமான டைம் தான். பட் இந்த டைம் வந்து நம்ம எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கணுங்க. ஓகேங்களா? சோ வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. அட் த சேம் டைம் however sad you are, however angry you are, on whomsoever it may be, just sit and study. நீங்க நிறைய படிக்கிறச்சே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு கெரியர் வரச்சு உங்களோட அடுத்த ஜெனரேஷன் வந்து இன்னும் சூப்பரா இருப்பாங்க. அதனால வந்து நாலேஜ் இஸ் வெல்த்ன்றது சும்மா சொல்லல. நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னும் ஒரு அழகான விதத்துல இதை சொல்லலாம். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கண்டென்ட்டுக்கு போகிறேன். எப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட குழந்தை இல்லைன்னா என்னோட சன் ஒரு டாட்டர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது கேட்கறதுக்கே நம்ம வந்து அது அந்த நொடியில அந்த குழந்தைக்கு அது அவசியமா இல்லையான்றது வேணா யோசிக்கலாம் தவிர அதை வாங்கறதுக்கு வந்து நம்ம மணி ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கவே கூடாது. அப்ப வந்து நம்ம மணி பின்னாடி போகல, நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த அமௌண்ட் வந்து நம்ம பாக்கெட்ல வந்து தானா சேரும். ஓகேங்களா? அதுதாங்க இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கிளவுட் அண்ட் டெவாப்ஸோட கெரியர் பார்த்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2015-16 இல்ல, நம்ம வந்து 2021 இருக்கோம். அந்த 2021 நெக்ஸ்ட் வருஷம் 2022 ஆக போகுது. அப்படி இருக்கச்சே நம்ம வந்து AWS, Azure, Google கிளவுட் முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கிளவுட்ல வந்து மாசா இருந்தா போதுங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தவங்க இப்போ வந்து எனக்கு ஒரு மல்டி கிளவுட் பர்சன் வேணும் அப்படின்றாங்க. மல்டி கிளவுட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு 2-3 கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் நல்ல சர்வீசஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இப்போ வந்து ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு மல்டி கிளவுட்ல வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு AWSலயும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அஷியோர்லயும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, GCPலயும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் திருப்பி போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு நான் வந்து இன்னும் ஒரு 2-3 பேரும் GCPக்கு நான் எடுத்து வரக்கூடாது. நான் வந்து என்கிட்ட இருக்கிற பீப்புளை வச்சு நான் வந்து எவ்வளவு அளவுக்கு பெட்டரா எஃபிஷியன்டா மேனேஜ் பண்றேனோ அவ்வளவு அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் கம்பெனிக்காக. உங்களை வந்து நல்லா ரிவார்ட் பண்ணுவாங்க கம்பெனி. அதனால நம்ம வந்து மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கச்சே வந்து ஒரு இன்ஃப்ரா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒரு டெவாப்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் வந்து நம்ம வந்து AWS நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. ABCல இருந்து ஆரம்பிக்கிறது எப்பவுமே நல்லதுங்க. ஓகேங்களா? சடனா நம்ம நேரா போயிட்டு பிராக்டிஸ் டெஸ்ட் எடுத்து எக்ஸாமுக்கு போறதுக்கு பதிலா பேசிக்ஸ்ல இருந்து திருப்பி படிச்சு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு போறது பெட்டர். இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளியரிங் கிளவுட் சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, பட் தமிழ் கிளவுட் சேனல்ல வரல. அதனால நான் இன்னொரு வாட்டி சொல்றேங்க. அந்த 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் கிளியரிங் அண்ட் கிளவுட் சர்டிபிகேஷன் ஆர் டெவாப்ஸ் சர்டிபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டென்ட்டை தரோ பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து எல்லா லேப்ஸையும் ஒரு வாட்டி பண்ணி பார்க்கணும். 3வது ஸ்டெப் தான் என்னோட ஃபேவரட் ஸ்டெப். விடிகாலம்புற 2 மணிக்கோ 3 மணிக்கோ உங்களை எழுப்பி இந்த மாதிரி இந்த VPC கிரியேஷனோட ஸ்டெப்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே தூக்கத்துல இருந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும். அவ்வளவு அளவுக்கு தரோவா இருக்கணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப். லேப்ஸே வந்து நீங்க இன்னொரு வாட்டி ஃப்ரம் த பேக் ஆஃப் யுவர் மைண்ட் நீங்களே பண்ணி பார்க்கணும். 4வது ஸ்டெப் வந்து ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் FAQs. நம்மளோட பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில. அவங்க நிறைய வந்து ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஒயிட் பேப்பர்ஸை வந்து நல்லா தரோவா படிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5th ஸ்டெப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் டெஸ்ட். பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நேர பிராக்டிஸ் டெஸ்ட் போற சென்டர்ஸும் நான் பார்த்திருக்கேன், போறவங்களும் நான் பார்த்திருக்கேன். ப்ராப்பரா படிச்சு ஒரு சர்டிபிகேஷனை கிளியர் பண்ற ஆளுங்களையும் நான் பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன், ப்ராப்பரா சர்டிபிகேஷனை கிளியர் பண்ணுங்க. ஷார்ட் கட்ஸ் எல்லாம் எதுவுமே வேணாங்க. ஷார்ட் கட்ஸ் என்னைக்குமே நம்ம லைஃப்ல ஹெல்ப் பண்ணாது. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் தான்.
ஸோ அப்படி இருக்கச்சே 5th ஸ்டெப் வந்து ஒரு 3 பிளாட்ஃபார்ம்ல இருந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணலாம். யூடமி இல்லைன்னா டுட்டோரியல்ஸ் டோஜோல இருந்து ஏடபிள்யூஎஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணலாம், பிரெயின் செட் யூஸ் பண்ணலாம். சரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ங்க ஒரு 1500 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 6th ஸ்டெப் வந்து இப்ப என்ன மாதிரி ஆளுங்களாம் ஆல்ரெடி நிறைய சர்டிபிகேஷன்ஸ் எழுதி கிளியர் பண்ணிருப்போம்ல, எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க வந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அப்ரோச் கிடைக்கும். ஓகே, சோ நான் வந்து ஒரு 10-15 சர்வீஸ் நான் வந்து மைண்ட்ல நினைச்சிட்டு நான் ஒரு எக்ஸாம் போறது பதில ஒரு 4-5 சர்வீசஸ் வந்து எது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது நான் ஃபோக்கஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க கிட்ட போயிட்டு நிறைய பேசுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஸ்டெப் தான், அந்த 7th ஸ்டெப் தான் ஆக்சுவல் எக்ஸாம்ல போய் உட்காருது. ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணறதுக்கு கண்டிப்பா ஒரு மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ ஆகலாம். எவ்வளவு நாளும் டைம் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லைங்க. ஆனா ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பாக்குறச்சே இந்த ஏபிசிஸ் ஆஃப் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா கிளவுட் பிராக்டிஷனர் ஏடபிள்யூஎஸ் சைட்ல முடிச்ச உடனே கையோட சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் ஒரு 2 மாசம் ப்ரிப்பரேஷன்ல பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெவலப்பர் அசோசியேட் வந்து மோர் டெவாப்ஸ் இன்க்ளைண்டா இருக்கும் வித் சர்வர்லெஸ் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம டெவாப்ஸ் ப்ரோ போயிடலாம். ஸோ இந்த டெவாப்ஸ் ப்ரோ வந்து செம டஃப்பான ஒரு எக்ஸாம், செம சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த 4 சர்டிபிகேஷனோட நாலேஜை வச்சே ஒருத்த வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு ஹைலி அவைலபிளா கிரியேட் பண்ணலாம், எவ்வளவு ஃபால்ட் டாலரண்டா கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சிஐசிடி பைப்லைன்ஸ் எப்படின்னா வைக்கலாம், அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ரெட் பிளாக்கா, ப்ளூ கிரீனா, ரோலிங்கா, இன்பிளேஸா, இந்த கிணரியா, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பேன். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகா தெரிஞ்சிடும். ஸோ ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ற வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங், ஒரு கெரியர் பாத், ஒரு லேர்னிங் பாத் அப்படின்னு கேட்கறச்சு இந்த 4 சர்டிபிகேஷன்ஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க. பட் இதே நம்ம நெக்ஸ்ட் அஷ்யூர் பிளாட்ஃபார்ம் போகச்சு அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து AZ 900 எக்ஸாம் இன்ஃப்ரா ஓரியன்டா இருக்கும். அதுலயே ஒரு படி இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம போறோம் அப்படின்னா அஷ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபைனலி அஷ்யூர் டெவாப்ஸ்ங்க AZ 400 எக்ஸாம். ஸோ இது நீங்க பண்ணீங்கன்னா அஷ்யூர்லயே நீங்க வந்து இன்ஃப்ராவை எப்படி கிரியேட் பண்ணுறதோ, அஷ்யூர்லயே எப்படி நீங்க டெவாப்ஸ் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஜிசிபி பாத்தீங்கன்னா அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர், ப்ரொஃபஷனல் கிளவுட் ஆர்கிடெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் கிளவுட் டெவலப்பர். இந்த 3 எக்ஸாமுமே வந்து நம்மளுக்கு சூப்பரான நாலேஜ் கொடுத்துருங்க ஜிசிபி பிளாட்ஃபார்ம் முத கொண்டு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஜிசிபி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவா தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர பிரைமரியா இன்ஃப்ரா அண்ட் டெவாப்ஸ் ஓரியன்ட் அப்ரோச்ல வந்து ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர் தான் ரொம்ப பிரைமரியா இருக்கும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெரஃபார்முங்க. என்னோட ஃபேவரட் டூல் டு யூஸ் ஃபார் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏன் அதை வந்து நம்ம கிளவுட் பிளாட்ஃபார்ம் படிச்சதுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்னா இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸோட இன்டராக்ட் பண்றதுக்கு எக்கச்சக்க வழி இருக்குங்க. சிஎல்ஐ இருக்கு, ஏபிஐ இருக்கு, எஸ்டிகே இருக்கு, கன்சோல் இருக்கு, கிளவுட் ஷெல் இருக்கு. ஸோ அப்படி இருக்கச்சே வந்து டெரஃபார்ம் அப்படின்றது இன்ஃப்ரா அஸ் கோட். ஸோ நான் வந்து ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்றேன், இல்லைன்னா ஒரு அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், இல்லைன்னா ஒரு ஜிசிபி ஸ்டோரேஜ் பக்கெட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் அதை எப்படி நான் ஒரு ரீயூசபிள் மாடியூலா எழுதி வைக்கிறது, அந்த ரீயூசபிள் மாடியூல என்னோட மொத்த டீம் கிட்ட கொடுத்தேன்னா அவங்க எப்படி ஈஸியா அதை கிரியேட் பண்ணுவாங்க அந்த இன்ஃப்ராவை. அதுதாங்க டெரஃபார்ம் அசோசியேட். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடுன்றது ரொம்ப 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 முக்கியமா ஆயிடுச்சு இப்போ இண்டஸ்ட்ரியில. எல்லாம் கிளவுட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர் டெசிக்னேஷன்லயுமே நீங்க ஒரு புது ஜாப் ஷிஃப்ட் ஆறேன்னா கூட அது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னரைசேஷன், அனதர் என்னோட ஃபேவரட்டான அனதர் டெக்னாலஜிங்க. அது 2014 பக்கத்துல வெளில வந்தது. இன்னி வரைக்கும் இண்டஸ்ட்ரிய ஆட்டி படைச்சிட்டு இருக்குங்க. ஸோ டாக்கர் அப்படின்ற அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாக்கர் சர்டிஃபைட் அசோசியேட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா படிங்க. அந்த சர்டிபிகேஷன் எழுத முடிஞ்சா எழுதுங்க. இட்ஸ் அரௌண்ட் 18,000 to 20,000 வரும். பட் ரொம்ப நல்ல நாலேஜ் கொடுக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டெய்னரைசேஷன். ஸோ நீங்க வர்ச்சுவலைசேஷன் பத்தி ஏடபிள்யூஎஸ்லயே படிச்சிருவீங்க. அதை எப்படி கண்டெய்னரைசேஷனுக்கு நீங்க எப்படி கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது டாக்கர். ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிஐசிடினா என்னங்க, டெவாப்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலயே நம்ம அதை பத்தி படிச்சோம், கிட்டாப்ஸை பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் டெவாப்ஸோட இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோலயும் டெவ்செகாப்ஸ் பத்தி நம்ம பேசிச்சோம், டெவாப்ஸ் பத்தி பேசினோம். ஸோ அப்படி இருக்கச்சு இந்த சிஐசிடி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் டெலிவரி, இந்த 3 விஷயத்தை பத்தியும் நம்ம கண்டிப்பா படிக்காச்சு. அதுக்குன்னு ஏற்ற சர்டிபிகேஷன்ஸ் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல் இந்த மார்க்கெட் வந்து ஜென்கின்ஸ்ங்க. ஸோ ஜென்கின்ஸோட சர்டிபிகேஷன் நீங்க பண்ணுங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இன்னும் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது தவிர்த்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவையும் போய் பாருங்க. இன்னும் நிறைய சிஐசிடி டூல்ஸ் நான் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் தாங்க நம்ம வரப்போறது குபர்நெட்டிஸ் அப்படின்றது ஒரு பெரிய கடல். ஓகேங்களா?
ரொம்ப 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 பெரிய கடல். ஒரு 3 வருஷம் நம்ம அத படிச்சுட்டு கூட, இன்னும் நிறைய கன்டென்ட் இருக்கியா? அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம யோசிப்போம். அதுதான் Kubernetes. சோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு டிப்ளாய்மென்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுண்டு, அப்புறம் ஒரு கிளஸ்டர் எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சுட்டு, அதுல என்னெல்லாம் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அதுதாங்க CKAD, CKA அண்ட் CKS. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பஸ்வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸ் ஆந்தோஸ், டான்சு. ஆந்தோஸ் வந்து மல்டி கிளவுட் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் எனி பிளாட்ஃபார்ம். ஏன்னா முன்னாடி வந்து கியூபர்நெட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லைன்னா ஆன் பிரெம் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தவிர்த்து எப்படி நான் ஒரு மல்டிபிள் செட் ஆஃப் கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே நான் ஒரு கிளஸ்டர் டெடிகேட் பண்றேன். இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேம் ஸ்பேஸ் தான் டெடிகேட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி இருக்கச்சு எப்படி நான் வந்து கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது? அது தவிர்த்து இப்ப என்னோட லெகசி அப்ளிகேஷன்ஸ் விஎம்ல இருக்கு. அந்த லெகசி விஎம் அப்ளிகேஷன்ஸ் எப்படி நான் எடுத்து கியூபர்நெட்டிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணுறது? இல்ல லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் நான் எப்படி பண்ணுறது? இல்ல லிஃப்ட் அண்ட் டிங்கரிங் அண்ட் ஷிஃப்ட் எப்படி பண்ணுறது? சோ இந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜிஸ்ல ஆந்தோஸ் வந்து டாப்ல நிக்குதுங்க. கூகுளோட ப்ராடக்ட் தான் ஆப்வியஸ்லி. பட் அது தவிர்த்து மல்டி கிளவுட் கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டான்சுவும் விஎம்வேர் சைட்ல இருந்து ரொம்ப ஒரு அழகான டூல். சோ இது தவிர்த்து கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரேன்ச்சர் இன்னொரு டூல் இருக்கு. அதையும் நீங்க வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பட் ரேன்ச்சரை வச்சு நீங்க கேஹெச் கிளஸ்டர்ஸே அழகா கிரியேட் பண்ணலாம். ஆந்தோஸ் அண்ட் டான்சு வச்சு கூட நீங்க வந்து கேஹெச் கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி யூ கேன் கனெக்ட் தீஸ் கேஹெச் கிளஸ்டர்ஸ். நீங்க வந்து இதுக்கு அடுத்த படி, அடுத்த லெவல், இன்னும் ஹைலி அவைலபிள், இன்னும் ஃபால்ட் டாலரண்ட், இன்னும் டிசாஸ்டர் ரிகவரி எனக்கு வேணும் அக்ஷய், அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கியூபர்நெட்டிஸ் ஃபெடரேஷன் நான் சொல்லுவேன். ஸோ கியூபர்நெட்டிஸ் ஃபெடரேஷனை நீங்க கத்துனீங்க அப்படின்னா, ஒரு கிளஸ்டர் நார்தர்ன் வர்ஜீனியாலையும் ஒரு கிளஸ்டர் மும்பைலையும் நீங்க வச்சுட்டு டிப்ளாய்மெண்ட்ஸை 2 கிளஸ்டருக்கும் போடலாம். அதுக்கு மேல ஒரு செட் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கும் மேல ஒரு குளோபல் லோட் பேலன்சர் வைக்கலாம். அந்த குளோபல் லோட் பேலன்சருக்கு மேல ஒரு சிடிஎன் வைக்கலாம். அந்த சிடிஎனுக்கு மேல ஒரு ரவுட் 53 டொமைனை வச்சிடலாம். கீழே வந்து அரோரா கிளஸ்டர் ஆஃப் AWS RDS ஃபார் குளோபல் அவைலபிலிட்டி. எப்படி வேற லெவல் ஆர்கிடெக்சருங்களா? சோ இந்த மாதிரி கூட நம்ம குளோபல் அவைலபிலிட்டிக்கு நம்ம பண்ணலாம். ஆனா அதுக்கேற்ற காஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கு நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டெவாப்ஸ் பார்த்து நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. பாதி கம்பெனிஸ் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா, தம்பி நான் ஏஎம்ஐயே நான் கிரியேட் பண்ணிட்டு போயிடுறேன்ப்பா, எனக்கு வந்து இந்த செஃப் பப்பெட்லாம் எனக்கு தலை சுத்துது அப்படின்ற அளவுக்கு தான் பாதி கம்பெனிஸ் இருக்காங்க. சோ அப்படி இருக்கச்சே வந்து நம்ம வந்து பப்பெட்டோ செஃப்போ வந்து நம்ம கத்துனோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ், ஒரு 20 சர்வரோ 25 சர்வரோ 30 சர்வரோ எனக்கு ஒரே கான்ஃபிகரேஷன்ல வேணும். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்குலாம் நம்ம போகிறச்சே வந்து அவங்க என்ன மாதிரி சினாரியோஸ் கேட்பாங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு 20 சர்வர்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு இன்டர்னல் செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. இந்த இன்டர்னல் செட் ஆஃப் டூல்ஸ் வந்து ஒரு சர்வர் அப்பாகிறச்சு ஆட்டோமேட்டிக்காவே நான் வந்து அந்த இன்டர்னல் செட் ஆஃப் டூல்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிடணும்ப்பா. எனக்கு அதை பத்தி நான் அதுக்கப்புறம் கவலையே படக்கூடாது. அதே மாதிரி நான் ஒரு சர்வருக்குள்ளேயே நான் போய் SSH அடிச்சு நான் பண்ணணும் அப்படின்றது என்னோட தலையெழுத்தா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு வேர் யூ ஆர் மேனேஜிங் அ ஃபிளீட் ஆஃப் சர்வர்ஸ், அப்போ வந்து நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் பப்பெட், செஃப், ஆன்சிபிள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போகலாம். சோ அதுவும் கண்டிப்பா நம்ம டெவாப்ஸ் பர்சனா இருக்கிறச்சு நம்ம அதை படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் இருக்கு AWSல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் 2 பீப்புள். ஒன்னு வந்து நீங்க கஸ்டமர், இன்னொன்னு வந்து AWS. ஓகேங்களா? சோ இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ல எப்படி செக்யூரிட்டி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா இன் டிரான்சிட், செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா அட் ரெஸ்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி, இதெல்லாமே எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே வந்து கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸ்டா நம்ம வந்து AWSல செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டியும் அஷ்யூர்லயும் அவங்களோட செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதை எடுத்து நம்ம பண்றது அட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி ஸ்கிரிப்டிங் அப்படின்ற ஒரு பார்ட்ல வரைச்சே ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஷெட்யூல்டு க்ரான் ஜாப்ஸ் நான் வைக்கணும், அதுல நான் ஏதாச்சும் பேக்கப்ஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் அங்கங்க ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் ஆகும். அது தவிர்த்து எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு EBS வால்யூம் சைஸ் நான் ஆன் த ஃபிளை இன்க்ரீஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி, இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு S3 பக்கெட்ல ஒரு 100 ஆப்ஜெக்ட் வந்து விழுச்சு எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸை கிளாசிஃபை பண்ணணும் டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபைல். இல்லைன்னா நான் வந்து கிளவுட் கம்ப்ளைன்ஸ் ஒரு கவர்னன்ஸ் வந்து நான் என்ஃபோர்ஸ் பண்ணணும் என்னோட அக்கௌண்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்க்குலாம் பைத்தான் அண்ட் போட்டோ 3 லைப்ரரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம கத்துக்கிறது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி கோலாங் வந்து இட்ஸ் யூ கேன் டெவலப் அப்ளிகேஷன்ஸ் எஸ், பட் அட் த சேம் டைம் ஸ்கிரிப்டிங்க்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் in order to even create your own custom operators or CRDs in Kubernetes, Golang வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்ம படிக்கலாம். ஏன்னா
நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட்டு நம்ம வந்து தாண்டி போயிடுறோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் அரேனாஸ் ஆஃப் ஐடி இருக்கு. ஸோ அப்படி இருக்கச்சே வந்து கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் ஒரு ப்ராப்பரான கெரியர் பாத் வந்து இது எல்லாமே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த நொடியில இன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணரிச்சு இது எல்லாமே வேலிட். 2 இயர்ஸ் டவுன் த லைன் இதெல்லாமே நீ வேலிடா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா 2 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து என்ன வேணாலும் மாறலாம், இண்டஸ்ட்ரியில எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அப்போ வந்து இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய கூடும் தவிர இந்த லிஸ்ட்ல எதுவும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து லைக் த பேசிக் மினிமல் requirements or responsibilities a person should know if they are working in the space of cloud and DevOps. ஓகேங்க, இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜாவா அந்த மாதிரி நம்ம பாத்துல போகிறச்சு as a Java person or as a developer person, we have to always think about microservices. You should never think about monolith architectures. You can think about serverless, but always think about microservices. ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா ஜாவா இன்னைக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து .NET ரிலேட்டடா கெரியர் பாத் போடுறேன், பைத்தான் ரிலேட்டடா கெரியர் பாத் போடுறேன். பட் நோவேர் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி இல்லைன்னா ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறச்சே நிறைய பேர் வந்து ஜாவா தாங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கச்சே வந்து நிறைய ஓப்பனிங்ஸ், எக்கச்சக்க ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் சுத்தி இருக்கு. பட் அது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் இஸ் கோர் ஜாவா. அதுக்கப்புறம் ஜிஎஸ்பி சர்வ்லெட்ஸ் வேர் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் கிளவுட், ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் ஜேடிபிசி டெம்ப்ளேட், ஸ்ப்ரிங் எம்விசி, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒன்னா நம்ம படிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்ப்ரிங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு படிக்கிற அளவுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, 2 இயர்ஸ் மேலேயே இருக்கு இன்ஃபேக்ட். அது தவிர்த்து நெக்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸோட நம்ம இன்டராக்ட் பண்ணாச்சே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் இல்லைன்னா ORM அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூல் எல்லாம் படிக்கிறச்சு அங்க வந்து ஹைபர்நேட் இஸ் ஸ்டில் வைட்லி யூஸ்ட். பட் இது தவிர்த்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட இருக்கு இண்டஸ்ட்ரியில. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் த பேர் மினிமம், ஸோ இது வந்து எல்லாமே இல்லை இது, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் ஆஸ் அ பேர் மினிமம் ஆஸ் அ டெவலப்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாவா ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த 4 விஷயம் நம்ம வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் படிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து மோர் தென் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கூட ஆகலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிடாது. ஏன்னா எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் எக்ஸ்போஷர் அட் த ரைட் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் யுவர் கெரியர் டிட்டர்மின்ஸ் யுவர் கெரியர் பாத் அண்ட் யுவர் ஹவு ஃபார்வர்ட் யூ கோ இன் யுவர் கெரியர். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்போஷர் வந்து யாருமே வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கச்சு, ஏன்னா நீங்க காலேஜ்ல ஒரு 40-48 சப்ஜெக்ட்லாம் படிக்கிறச்சு இந்த மாதிரி செட் ஆஃப் டெக்னாலஜிஸை வந்து கண்டிப்பா நீங்க வந்து தொடக்கூட மாட்டீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி நாலேஜா இருக்கட்டும். ஸோ ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ரொம்ப 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 ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பா இந்த லெக்சரை பாருங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலா நம்ம வந்து எவ்ரி திங் ரிலேட்டட் டு டேட்டா அப்படின்னு வச்சு நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸோ டேட்டா சயின்டிஸ்டோ இல்லைன்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் பத்தி நம்ம பேச போறது இல்லை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ்ன்னு பாக்கறச்சே ரிலேஷனல் நான் ரிலேஷனல் டேட்டா பேசஸ். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்ல ஒரு டேட்டானா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்ஸ்ல நம்ம வந்து ரிலேஷனல் நான் ரிலேஷனல் டேட்டா பேசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் எல்லாம் நம்ம பாக்கறச்சே ரொம்ப ஈஸியா நம்ம டேட்டாவை புரிஞ்சுக்கலாம். அதுலயே காலம்னர் டேட்டா பேசஸ் இருக்கு, கிராஃப் டேட்டா பேசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுல பேசிக்ஸ் ரிலேஷனல் நான் ரிலேஷனல். ஸோ அதுல வந்து டேட்டா இன்ஜினியரிங் சைட்ல நீங்க பாக்குறச்சு Azure Data Fundamentals, the first certification that you can do. Implementing data solutions in Azure, அது வந்து DP300 எக்ஸாம், அதையும் நீங்க படிச்சு பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 level of depthல இருக்கும். அதுக்கப்புறம் you can go back to AWS and you can study data analytics specialty and database specialty. So இதெல்லாத்தையும் நீங்க படிக்கிறச்சே ஒரு ரொம்ப நல்ல மார்க்கெட் ஒர்க் in terms of creating data engineering or data pipelines, ETL இருக்கட்டும், ELT இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாவே AWS சைட்ல வந்து டேட்டாக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேர்னிங் பாத் இல்லை. ஸோ அதனால தான் நான் Azure சைட்ல இருந்து போக சொல்றேன் உங்களை. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 3 கெரியர் பார்த்து நம்ம பார்த்தோம். கிளவுட் அண்ட் டெவாப்ஸ், அதுக்கப்புறம் ஜாவாவா இருக்கட்டும், மைக்ரோ சர்வீசஸா இருக்கட்டும், அது தவிர்த்து எவ்ரி திங் ரிலேட்டட் டு டேட்டா இன்ஜினியரிங் ஐ வுட் புட் இட். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். உங்களுக்கு உங்க மார்க்கெட் ஒர்த் வந்து ஒரு 5 lakhs per annumல இருந்து ஒரு 10 lakhs per annum மாறணும் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் படிக்கணும். உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கே வந்து நீங்க சொல்லலாம், எனக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் போகுது அக்ஷய். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 an hour கூட என்னால படிக்க முடியறது இல்லை.
ரொம்ப லேசியா இருக்கேன், இல்லைன்னா ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாமே எக்ஸ்கியூசஸ் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிக்கலாங்க. கண்டிப்பா படிக்கலாம். யூ வில் ஸ்டில் ஃபைண்ட் தட் half an hour டு ஸ்டடி சம்திங் அவுட் சைட் ஆஃப் யுவர் ஆஃபீஸ் ஒர்க். ஏன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் சொல்றேன். இதெல்லாமே நான் கெஸ்ட் லெக்சர்ஸ்ல சொல்லுவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்ல சொல்றேன். சோ நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போகிறச்சு, அப்ப வந்து நீங்க ப்ரீவியஸ் கம்பெனில என்ன பண்ணீங்க அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பா. சோ வாட் வாஸ் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க் என்விரான்மென்ட், இல்லனா வாட் வாஸ் யுவர் ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் ஒர்க், இல்ல வாட் ஆர் சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் யூ வொர்க்ட் ஆன். சோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறச்சு, நீங்க வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணத ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க அந்த கம்பெனில இருக்கச்சு நீங்க அத மொத்தமும் நீங்க சொல்லுவீங்க. சோ அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு என்ன அபிப்பிராயம் வரும் அப்படின்னா, ஓகே இந்த பையன் வந்து நம்ம ஆபீஸ் ஒர்க் கொடுத்தா சூப்பரா பண்ணுவாப்ல. பட் அதையும் தாண்டி நீங்க சப்போஸ் நான் 8 மணி நேரம் ஆபீஸ் ஒர்க் பண்ணது தவிர்த்து நான் 1 மணி நேரம் எனக்காக நான் டெய்லி படிச்சேன். அது வந்து நான் வீக்கெண்ட்ஸ் நான் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணேன். பட் 300 ஹவர்ஸ் இன் 1 இயர். 365 ஹவர்ஸ் பதிலா 300 ஹவர்ஸ். அது இன்டு 2 which is close to 600 hours for 2 years. Other than your office work, நீங்க சைடுல ஒரு 1 hour every day படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த இன்டர்வியூவர் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, இவனுக்கு ஆபீஸ் ஒர்க் கொடுத்தாலுமே இவன் சூப்பரா பண்ணுவான். இது தவிர்த்து வந்து நம்ம ஒரு பிஓசியோ இல்லைன்னா இவனை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வேற ஏதாச்சும் அசைன்மெண்ட் கொடுத்தா கூட, இல்லைன்னா நான் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் இன்டர்வியூஸ் ஃபார் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா கூட he will also do that அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். So which means you are an organization player, you are a team player, you are an implementation person, you can do anything that the organization gives you. So why wouldn't they hire you? இந்த மாதிரி யோசிங்க. So think about targeting the interviewer's mindset rather than allowing the interviewer to target your mindset. ஓகேங்களா? So each and every question நீங்க ஆன்சர் பண்ணச்ச இன்டர்வியூல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வரப்போற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கணும் உங்க கையில. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதை விட நான் இந்த வீடியோவை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நிறைய டீடைல்ஸோட, இன்னும் நிறைய இன்புட்ஸோட. ஓகேங்களா? சோ டேக் கேர், கீப் ஸ்டடிங். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா எங்கேயோ போவீங்க. சூர்யா படத்துல சொன்ன மாதிரிதான், சென்னை இங்க இருக்கு, அமெரிக்கா இங்கதான் இருக்கு, ரொம்ப தள்ளி இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து மாஸ் பண்ணலாம். வெறித்தனம் தான். ஓகேங்களா? டேக் கேர்ங்க. see you. bye bye.